Hello friends, welcome to Arva Mesa Kodva Parva. நான் விஜயலட்சுமி துளசி பேசுறேன். இன்னைக்கு வந்து வெஜிடேரியன் டிஷ் தான் ஒன்னு சொல்லி தர போறேன். கொங்கு உப்பு மிளகு அடை இது பேரு. இது வந்து கொங்கு நாடுன்றது எனக்கே ரொம்ப தெரியாது எதுன்ட்டு ஆக்சுவலா பார்த்தா அது கோயம்புத்தூர் சொல்றாங்க. சோ அந்த கோயம்புத்தூர்ல வந்து இந்த அடை வந்து ரொம்ப ஃபேமஸ். இது வந்து ஒரு பாரம்பரிய ஃபுட்னே சொல்லலாம் நம்ம. சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஃபில்லிங்கா டேஸ்டியா இருக்கு. இது வந்து ஆல்மோஸ்ட் இந்த திருப்பதியில வடை கொடுப்பாங்க தெரியுங்களா, உளுந்த வடை அந்த மாதிரி டேஸ்டும் இருக்கு. ஸோ இதை வந்து எப்படி செய்யறதுன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். கொங்கு உப்பு மிளகு அடை இது செய்யறதுக்கான என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ்னு சொல்றேன். நான் வந்து பச்சரிசி அரை அழகு எடுத்துட்டு அதுல வந்து 2 புடி தோரம்பருப்பு போட்டுட்டு நல்லா ஊற வச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு எவ்வளோ ஊறிடுதுன்றது தெரியுது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே கூட ஊறலாம். நான் 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். நான் நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி இதில் இருக்கும். ஸோ இப்போ அரிசிலாம் பார்த்தீங்கன்னா கூட நல்லா ஊறி இருக்குது. ஸோ இந்த ஊறின தண்ணியில தான் நம்ம அரைக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற போகிறது இல்லை. அதுக்கு தான் நான் வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊற வைங்கன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதோட போடுறதுக்கு வந்து சாம்பார் வெங்காயம் ஷாலட்ஸ்ன்னு சொல்றது, அப்புறம் வந்து ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ். ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருந்தா கூட ஒரு சின்ன செடி வச்சுக்கோங்க. பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க கருவேப்பிலை. ஸோ இது வந்து நம்ம சாப்பிடும் போது இந்த கொங்கு அடையில வந்து அவ்வளோ ஃப்ளேவர் கொடுக்குது இந்த கருவேப்பிலை. ஸோ அதனால தான் நானும் வந்து வீட்டில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துன்னு வந்தேன் நான். ஸோ இதுல இருந்து ஒரு 3 சரம் கருவேப்பிலை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகா வச்சிருக்கேன். ஏன்னா இது அரை அழகு தான் அரிசின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து மிளகு, இதுல வந்து மிளகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம், கருவேப்பிலை. ஸோ இவ்வளவுதான் வந்து இந்த இன்கிரீடியன்ஸ். இப்போ வந்து இது எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்க போறோம். இப்போ என்னன்னா இந்த இதெல்லாம் போட்டு அரைக்கும் போது இந்த ஆனியன்ல இருக்கிறதும் அந்த ரைஸ்ல இருக்கிற தண்ணி தான், நம்ம எக்ஸ்ட்ரா ஊத்தவே வேணாம். இன்கேஸ் ரொம்ப ட்ரையா இருந்ததுன்னா மாத்திரம் 1 ஸ்பூன் தண்ணி ஊத்துங்க. தண்ணி இல்லாம அரைங்க. அப்பதான் வந்து நம்ம தட்டி போடுறதுக்கு முடியும். ஸோ முதல்ல காஞ்ச மிளகா போட்டுட்டேன் மிக்ஸி ஜார்ல. சட்னி ஜார்லயே போதும், இதுலயே அரைச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுட்டேன். இதெல்லாத்தையும் கடைசியில போட்டுருங்க. ஸோ தட் நல்லா அரைப்படும். ஸோ இது முதல்ல இதெல்லாத்தையும் போட்டுட்டு சீரகமும் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து மஞ்சள் பொடியும் கருவேப்பிலையும் இது 2த்தையும் போட்டுக்கோங்க. ஸோ இவ்வளோதான். இதோட நான் உப்பு வைக்க மறந்துட்டேன். ஸோ அதனால உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு இப்போ நான் உப்பு ஒன்றும் போடலை. அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரைஸும் பருப்பும் ஊற வச்சதை இதில் போட்டுக்கிறேன் நான். இப்போ எல்லாமே போட்டாச்சு. ஊறின பருப்பு எல்லாத்தையும் இதில் போட்டுடுங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு இதை தண்ணி ஊற்றாம உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு அரைக்கும் போது என்ன ஆகும், இந்த ஷாலட்ஸ் எல்லாம் போடுறதுனால அதுலேருந்து வர தண்ணியே வந்து நம்ம அரைக்கிறதுக்கு சரியா இருக்கும். ஸோ இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. நான் இதை அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி காட்டுறேன். நான் திக்காக தான் ஒரு மாதிரி கோஸாக அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நான் அந்த மசாலா எல்லாம் போட்டு இந்த ரைஸு பருப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சது. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கோஸாக அரைச்சிக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி இருந்தால் போதும். ஸோ இதை வந்து இன்னும் நைஸாக அரைக்க வேணாம். இது இந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக இருந்ததுனா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நான் தேங்காய் போடலை. நான் தேங்காய் பத்தம் இருந்தாலும் நீங்கள் அரைக்கும் போது போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த கோகனட் பவுடர் மாதிரி வாங்கி வச்சிருக்கேன் நான் இந்த ஸ்வீட்லாம் செய்யறதுக்காக. ஸோ இதையே வந்து இப்போ நான் போட்டுக்கிறேன் நான், ஏன்னா தேங்காய் போட்டு அரைக்காதனால. ஸோ இதையும் போட்டுட்டு பிசைஞ்சிக்கோங்க நீங்கள். ஸோ இப்போ வந்து இதில் ஷாலட்ஸ் இதெல்லாம் போட்டு கருவேப்பிலை எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டுருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கோஸாக அரைச்சா போதும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எடுத்துட்டு ஒரு உருண்டை பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். இந்த எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு தட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு அதிரசம் சைஸ்க்கு தட்டுறேன் நான். ஸோ இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 உருண்டை செய்து வச்சுக்கோங்க. செய்து வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ரொம்ப தீ வேணாம், மினிமம் தீயில தான் வச்சு பண்ணணும் நம்ம. ஸோ அது பண்ணும் போது இது வந்து உப்பி வரும். அது உப்பி வரத்துக்கு என்ன பண்ணணுன்றதை நான் சொல்றேன் நான். இப்போ மீதி இருந்ததுன்னா கூட நீங்க இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 2 நாளைக்கு வச்சுக்கலாம் நம்ம. அப்படி இல்லை நீங்க 2 நாளைக்கு மேலே வைக்க போறீங்கன்னா ஃப்ரீசர்ல வச்சுக்கோங்க. அப்புறமா ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டு செய்யுங்க. ஸோ அதிலும் வந்து நல்லா தான் இருக்கும். ஊற நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் திரட்டுறதெல்லாம். ஸோ இப்போ வந்து நான் எண்ணெய் கடாய் போட்டிருக்கேன். நான் எண்ணெய் கடாய் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு மினிமம் சூடு வர மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி தீயில வேணாம். அதுலயும் வந்து இது போடும் போது வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். ஏன்னா நம்ம இது போடும் போது நம்ம மேலே கீழே தெளிக்காம இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இது தட்டுறதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு சொம்பு மேலே வந்து ஒரு சின்ன கர்ச்சீஃப் போட்டு வச்சிருக்கேன், ஈர கர்ச்சீஃப் போட்டு வச்சிருக்கேன். ஸோ நம்ம வந்து பேப்பர்ல தட்டும் போது இது வந்து சரியா உழமாட்டேன். ஸோ இப்போ இதுல இருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சதுல இருந்து இந்த டைம்ல வந்து நீங்க உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அரைச்சி உடனேயே உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் போட்ட உப்பெல்லாம் வந்து இதுக்கு கரெக்டா இருக்குது. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துட்டு இதை வந்து ஈர கர்ச்சீஃப் மேலே வச்சு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு அதிரசமோ இல்லை மிளகு வடைலாம் தட்டுறோம்ல அந்த மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ வந்து இதை எடுத்து நம்ம எண்ணெயில் போடணும். இந்த எண்ணெயில் போடும் போது எண்ணெய் வந்து இப்போ சூடு ஏறிடுச்சு. ஸோ நான் வந்து மினிமம் ஹீட் வைக்கிறேன். இப்போ வந்து இதை எடுத்து எண்ணெயில் போட போகிறேன். ஸோ இந்த எண்ணெயில் போடும்போது கேர்ஃபுல்லாக போடுங்க. இப்படி வச்சு பொறுமையாக விடுங்க. இப்படி
விட்டுட்டு இப்போ இன்கேஸ் ஓரத்தில் ஒட்டிடுச்சு நீங்கள் எடுக்கலைன்னா இந்த இதை கொஞ்சம் லேசாக சாய்ச்சி விடுங்க. நீங்களா இப்போ கரண்டியில் தள்ளினீங்கன்னா துண்டு துண்டாக வந்துடும். இப்போ இந்த ஓரத்தில் ஒட்டி இருக்கிறதுனால நானும் வந்து எண்ணெய் தெளிக்க போகுதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ லேசாக அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒன்றுனாவே போடுங்க, நிறையாலாம் போட வேணாம். கொஞ்சமாக இப்படி தள்ளினீங்கன்னா அப்படியே லேசாக வந்துடும். பாருங்கள் இப்போ வந்துடுச்சா, இப்போ உள்ளே போயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி உள்ளே போனதுக்கப்புறமா இந்த எண்ணெயை வந்து இது மேலே கொஞ்சம் இப்படி போடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அப்படியே உப்பி வரும். ஸோ இந்த மாதிரி தள்ளி விடுங்க எண்ணெயை. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 நிமிஷத்தில் வந்து இது அப்படியே மேலே எழும்பி வந்துடும் ஃபுல்லாக. இது வேகுது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உப்பிட்டு வருது பாருங்கள். ஸோ இப்படி வந்துட்டு இதை வந்து அடுத்த பக்கம் திருப்புங்க. திருப்பிட்டு இதே மாதிரி பண்ணணும். ஸோ இது நான் கொஞ்சம் கனமாக போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் மெலிசாக கூட போடலாம். அடுத்தது வந்து ஓரளவு உப்பு தான் பார்க்கலாம். இது கொஞ்சம் உப்பில் ஃபுல்லாக ஓரளவுக்கு தான் உப்பு இருக்குது. நெக்ஸ்ட் போடுறேன் பாருங்கள், அதில் வந்து உப்பு இந்த மாதிரி செய்துட்டு இதை வந்து நம்ம ஆறினோன்னு சாப்பிட்டாலும் ரொம்ப அந்த மிளகு காரத்துக்கும் மிளகா காரம் எல்லாமே பண்ணிவிட்டு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நல்லா தண்ணி தாகம் எடுக்குது சாப்பிட்டு முடிச்ச உடனே. ஃபில்லிங்காகவும் இருக்குது. நம்ம ஒரு 3-4 சாப்பிட்டோன்னா கூட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே ரொம்ப ஆப்டான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குது இது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பாரம்பரிய ஃபுட்டு நம்ம செய்யறதே இல்லை. நம்ம பசங்களுக்குலாம் சுத்தமாக தெரியாது. எங்களுக்கே இப்போ தான் தெரியுது. நாங்களே ஒரு 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் செய்கிறாங்கன்றது தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி 2 பக்கம் செவந்ததுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்துட்டு இதை எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. இப்போ ரெடி ஆயிருக்கு. இது வந்து நம்ம உள்ளே வந்து ஒரு ஹாலோவாக ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். அது நம்ம கட் பண்ணோன்னா இப்போ ரொம்ப சூடாக இருக்குது, இதில் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் போட்டு காட்டுறேன் பாருங்க. லாஸ்ட் டைம் பண்ணதோட இன்னும் கொஞ்சம் தின்னாக பண்ணியிருக்கேன் நான். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துட்டு மொல்லமாக எண்ணெயில் போடுங்க. எண்ணெயில் போட்டோன்னு உள்ளே போயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி உள்ளே போட்டதுக்கப்புறமா 1 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் எண்ணெயை இப்படி இது பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா உப்பிடும். நம்ம எவ்வளோ மெலிசாக போடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் உப்பும். ஸோ இப்போ பாருங்கள் உப்பின்னு வருது பாருங்கள். ஸோ இதுதான் சொன்னேன் நான். இந்த மாதிரி எடுக்கும் போது இப்போ பார்த்துங்க ஃபுல்லாக உப்பிடுச்சு பாருங்கள். அது நம்ம கரெக்டாக அந்த எண்ணெயில் போட்டோம்னா அந்த மாதிரி உப்பிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ 2 சைடு உப்பணும். இது வந்து நம்ம ஆக்சுவலாக பூரிலாம் வந்து நம்ம செய்துட்டு கொஞ்சம் ஆறினோன்னு என்ன ஆகும், அப்படியே அமிங்கிடும் இல்லையா உப்பினது. இது வந்து ஆறினோன்னு கூட இப்படியே தான் இருக்குது. நம்ம எப்போ நீங்கள் கடிச்சு சாப்பிட்டாலும் இதே மாதிரி தான் இருக்குது. நான் இது 2-3 வாட்டி ட்ரை பண்ணிட்டேன் வீட்டில். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அதனால தான் சரி உங்களுக்கும் வியூவர்ஸோட ஷேர் பண்ணிக்கலான்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி உப்பி இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி சாப்பிடும் போது அவ்வளோ மேலே வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது, உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குது. உள்ளனா ஹாலோவாக இருக்குது, அதுவே வந்து சாஃப்டாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான். இப்போ வெந்துடுச்சு. இதில் எடுத்துடலாம் நம்ம. ஸோ இதே மாதிரி நான் இன்னும் 2 செய்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து கொங்கு உப்பு மிளகு அடை. ஸோ இதை வந்து நான் இப்போ செய்திருக்கேன் பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே இந்த மாதிரி உப்புன்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து ஆறினவுன கூட இவ்வளோ நேரம் சூடே இல்லை. ஆனாலும் வந்து இதில் வந்து அதே உப்பல் இருக்குது. அது உள்ளே வந்து ஹாலோவாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி கூட காட்டுறேன் நான். இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து பாரம்பரிய உணவு. இது ஹெல்த் பெனிஃபிட்டும் ஆகுது. ஏன்னா நம்ம ப்ரோட்டீன் தோரம்பருப்பெல்லாம் போடுறதுனால நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். இது ஸ்டமக் வந்து நல்லா ஃபில் ஆகுது. இப்போ ஒரு 4 சாப்பிட்டாலே நம்மளுக்கு வந்து தாராளமாக பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் ஆகிடும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஒரு அரை அழகு போட்டோம்னாலே எனக்கு வந்து 12 வருது செய்யும் போது. ஸோ உங்களுக்கு வந்து ஒன்னே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நான் சொன்னேன் இல்லையா உள்ள ஹாலோவா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சூடாக இருக்குது கொஞ்சம் இது. ஸோ அப்படி ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இப்போ பண்ணும்போது தெரியுது உங்களுக்கு உள்ளே பாருங்கள் எப்படி சூடாக இருக்குது, எப்படி ஹாலோவாக இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்குது. நம்ம வந்து சூ பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஹார்டாலாம் இல்லை, நம்ம வயசானவங்க கூட சாப்பிட்லாம். இதை அந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்கறதுக்கு கெட்டிமாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஹாலோவாக இருக்கிறது வந்து ஈவன் ஆறினவனு கூட இப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் இது பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன் நான். ஹோப் யூ வில் என்ஜாய் திஸ் ஃபுட் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். பை.